இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி என்பது ஒரு கருவின் குற்றம். 2006 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்த சமயத்தில் தான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி கட்டப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் அங்கே கட்டப்படுகிறது. அப்போது இந்த மருத்துவக் கல்லூரி கட்டுறதுக்கு நிலத்தை அந்த நில உரிமையாளர்கள் விற்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஏற்கனவே பெரம்பலூர் மாவட்டத்திலேயே அண்ணன் ஆராசா அவர்கள் அவர் அப்போ அந்த தொகுதி எம்பியாக இருந்தார். ஆராசா அவர்கள் எம்ஆர்எஃப் ஃபேக்டரியோட விரிவாக்கத்துக்காக எலுமிச்சை விவசாயிகள்கிட்ட அடித்து பிடுங்கி மிரட்டி போலீஸை வச்சு கேஸை போட்டு லேண்டை பிடிங்கி கொடுத்தாரு. அப்போ நில அபகரிப்பு தானே முழு நேரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவ கல்லூரி கட்டுறதுக்கும் எவன் எந்தெந்த விவசாயிலாம் லேண்டு வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறானோ அவங்களெல்லாம் அடித்து பிடுங்குற வேலையை செய்கிறாங்க. அதில் ஒரு விவசாயி ரொம்ப தரார் பண்ணுறான். கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவேன்ட்டு போலீஸ் தூக்கிட்டு போய் வச்சு கஞ்சா கேஸ் போடுவோம் மேலே பார்க்குறியா என்று காவல்துறை ஒரு வாரம் அவனை இல்லீகல் கஸ்டடி வச்சு மிரட்டுறாங்க. அந்த வக்கீல் ஒருத்தர் போய் அந்த விவசாயியை காப்பாற்றி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி போய் அந்த விவசாயியை ப்ரொடியூஸ் பண்ணிடுறாரு. ஐயா நான் ஒரு வாரமாக அடைச்சி வச்சுட்டு லேண்ட் வைக்க சொல்கிறாங்க போலீஸ் என்று சொன்னதும் மேஜிஸ்ட்ரேட்டு யாரோட கடத்திட்டு போனாலும் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறாரு. எஃப்ஐஆர் போடு என்று சொன்னதும் போடாமல் அப்படியே தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி நீதிமன்றத்தை அணுகணும், வேறு வழி இல்லாமல் சில போலீஸ் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. அது கேஸ் வீணாக போச்சு. சரியா? அப்போது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரிக்காக விவசாயிகள் மற்றும் வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு போட்டு நிலத்தை எல்லாம் வாங்கி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரிக்கு கொடுத்த அதிகாரி பிரேமானந்த் சின்ஹா. அவர் அப்போது பெரம்பலூரோட எஸ்பி, இப்போது பதவி உயர்வு பெற்ற ஐஜியாக இருக்கிறார். எந்த கல்லூரி தொடங்குவதற்கு பிரேமானந்த் சின்ஹா பொய் வழக்கு போட்டு நிலங்களை எல்லாம் வாங்கி கொடுத்தாரோ அதே பிரேமானந்த் சின்ஹாவால் இந்த மருத்துவக் கல்லூரி மூடப்பட இருக்கிறது. இதைத்தான் பொலிட்டிக் ஜஸ்டிஸ்